வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க பரக்கண்ண பேசுறேன். இன்னைக்கு யமன் திசை என்று சொல்லப்படக்கூடிய அந்த தெற்கு பகுதியை வாஸ்து ரீதியா என்னென்ன விஷயங்கள் வரணும் வரக்கூடாது அப்படின்ற டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அந்த 4 மூலைகள் வடகிழக்கு ஈசானிய பகுதி என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு பகுதி, தென்கிழக்கு பகுதி அக்னி மூலை என்று சொல்லக்கூடிய தென்கிழக்கு பகுதி, இன்னும் அந்த கன்னி மூலை என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு, வாயு மூலை என்று சொல்லக்கூடிய வடமேற்கு, இந்தந்த விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள் வரணும் வரக்கூடாது அப்படின்ற வீடியோஸ் போட்டுருக்கிறோம். எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறாங்க. அதை மூலம் போது அந்த வீடியோ பார்த்து பயன்பெறுங்கள். இன்னைக்கு நம்ம அந்த தெற்கு பகுதி என்று சொல்லக்கூடிய தெற்குனாலே ஒரு பயம் என்பது இருக்கும். வடக்கு கிழக்குன்னா கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும், தெற்கு மேற்குனா ஒரு பயம் என்பது இருக்கும். அதுக்கு காரணம் அந்த பகுதியை ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு 4 மூலையும் 4 திசைகளையும் ஒரு குறிப்பிட்ட தெய்வங்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அதுல இந்த வடக்குனாலே குபேரன், கிழக்குனாலே இந்திரன், தெற்குனா யமன்றனால சனியின் சகோதரன் என்று சொல்லக்கூடிய யமன் ஆட்சி செய்யக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால ஒரு பயம் ஒரு பதட்டம் என்பது இருக்கும். அதனால பொதுவாகவே ஒரு சில விஷயங்கள் யோசிப்பாங்க, அப்படிலாம் அப்படி கிடையாது. தெற்குனாலும் சிறப்பு தான், மேற்குனாலும் எல்லா திசைகளை பொறுத்தவரை எல்லா திசையிலும் சிறப்பு தான். வடக்கு கிழக்கை விட தெற்கு மேற்குல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிசினஸ் மேனு, நல்ல ஒரு பெயர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்தா வாழ்ந்து மறைந்தவங்க எல்லாம் அந்த தெற்கு திசை மேற்கு திசைகள் பார்த்த வீடுகள் என்பது இருந்திருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்ப கரண்டா ஃபேமஸ் பிசினஸ் மேனா இருக்கக்கூடிய இந்தியாவுல முகேஷ் அம்பானி அவருடைய வீடு தெற்கு பார்த்த ஒரு அமைப்பு தான். இன்னும் நம்மளுடைய முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய வீடு தெற்கு பார்த்த ஒரு அமைப்பு தான். இன்னும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வீடு தெற்கு பார்த்த வீடு. இது நிறைய பேருடைய வீடுகள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப தெற்குனா கெட்டது மேற்குனா கெட்டது முடிவுக்கு போயிடக்கூடாது. எல்லா திசையும் சிறப்பு தான். பொதுவாகவே தெற்கு பார்த்த வீடுகள்ல பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு சில பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. தெற்கு பார்த்த வீடுகா போல இருக்கும் பட்சத்துல கொஞ்சம் நல்ல ஒரு தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், வீரம். ஏன்னா செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால ஆனா கொஞ்சம் பிடிவாதம் கலந்த ஒரு குணாதிசயங்கள் என்பது இருக்கும். நிறைய நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க சிறப்பா இருப்பாங்க. நிறைய சொத்து பத்து இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த காலகட்டத்துல. குறிப்பா பெண் ஆதிக்கம் பெற்ற பகுதி தெற்கு பகுதியை போது பெண் ஆதிக்கம், வடக்கு பகுதி தெற்கு பகுதி பெண் ஆதிக்கம், கிழக்கு மேற்குன்றது ஆணாதிக்கம் பெற்ற பகுதி. பெண்களின் ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரொம்ப கொள்கை பிடி பார்ப்பாங்க, நான் சொன்னதான் கரெக்டா அப்படின்னு பேசக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க. இது போல நிறைய விஷயங்களா இருக்கு. ஆனா அது வாஸ்து ரீதியா கரெக்டா அமைக்கும் பட்சத்துல நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு எல்லாத்தையுமே அரசியல்ல உச்ச பதவி, நம்ம சமுதாயத்துல நம்மளை பார்த்து மரியாதை கொடுத்து நடக்கக்கூடிய அமைப்புகள் அந்த சமுதாயத்துக்கு கொண்டு செல்லும். அப்ப இதெல்லாம் எப்படி இருக்கணும், தெற்கு பகுதிகளில் என்னென்ன விஷயங்கள் வரணும் வரக்கூடாதான் இப்ப அடுத்த கடமை நான் போல் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். தெற்கு பகுதி என்று சொல்லப்படக்கூடிய யமன் வாசம் செய்யக்கூடிய பகுதியாக சொல்லப்படுவது. சனியின் சகோதரனா யமன் வாசம் செய்யக்கூடிய பகுதி. ஒரு பயம் என்பது இருக்கும். இதனால வாஸ்துல கரெக்டா அமைக்கும் பட்சத்துல பிரச்சனைகள் என்பது வராது. அது வாஸ்து ரீதியா அந்த தெற்கு பகுதியில என்னென்ன விஷயங்கள் வரணும் என்ன விஷயங்கள் வரக்கூடாது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. அதாவது பொதுவாக வடக்கு கிழக்குல அதிகமாக இடம் வரணுன்றது நமக்கு தெரியும். ஆனா தெற்கு மேற்குல இடம் குறைவாக இருக்கணும், பிளாட் பிளேஸா இருக்கு, வீடு கட்ட போறோம்னா வடகிழக்குல அதிகமா இடம் விட்டு இந்த தென்மேற்கு சார்ந்த வகையில இடம் கம்மியா விட்டு இந்த பகுதியில கட்டிக்கணும். சரிங்களா? இந்த பகுதியில தாராளமா கட்டிக்கலாம். ஓகேங்களா? இல்ல இடம் வடக்க கம்பேர் பண்ணும்போது தெற்குல இடம் கம்மியா இருக்கணும், கிழக்கு கம்பேர் பண்ணும்போது மேற்குல இடம் கம்மியா இருக்கும். இந்த ஒரு விஷயம். வேற என்ன விஷயங்கள் இந்த தெற்கு பகுதியில வரலாம்னா காம்பவுண்ட் கேட் என்பது வரலாம். சென்டர் பகுதியில இருந்து தாராளமா வரலாம். ஓகேங்களா? இந்த கார்னர் மட்டும் போயிடக்கூடாது. தென்மேற்கு கார்னர் மட்டும் சென்டர் பகுதியில இந்த தெற்கு மத்திய தென்கிழக்கு கார்னர் வரைக்கும் எல்லா பகுதியிலும் காம்பவுண்ட் கேட் என்பது வரலாம். அது சிறப்பை தரும். ஏதாவது தலைவாசல் அமைக்க போறோம், இல்ல இடமே சின்ன இடம் தான் சார், ஃபுல்லாவே வீடு கட்ட போறோம்னா தலைவாசல இந்த சென்டர் பகுதியில் அமைச்சிக்கலாம். அது ஒன்றும் தவறு என்பது கிடையாது. 2 விஷயம், அதாவது காம்பவுண்ட் கேட்டு அதே போல தலைவாசல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2மே வரலாம். நம்ம வீடு கட்டும் போது இன்னொரு விஷயம் என்னன்னா தெரு என்பது ஏதாவது வரலாம். பாத்தீங்கன்னா இந்த கார்னர் தெரு குத்தக்கூடாது. சென்டர் பகுதியில இருந்து தென்கிழக்கு கார்னர் வரைக்கும் தெருக்குத்து, தெரு பார்வை, இது போன்ற விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதுல சிறப்பான ஒரு அமைப்பு தான். அதுக்கப்புறம் பால்கனி, இப்போ வேற ஏதாவது பால்கனி இந்த பகுதியில் அமைக்கலாம், சென்டரா பால்கனி அமைச்சுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப வெளியில நீட்டிக்கிட்டு வராம எக்ஸ்டென்ஷன் ஆகாம வீட்டுக்குள்ளே அந்த பால்கனி அமைப்பை இந்த பகுதியில பாத்தீங்கன்னா தாராளமா பால்கனி அமைப்பை தாராளமா ஏற்படுத்திக்கலாம். பால்கனி வரலாம். மரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாராளமா இந்த பகுதியில வீட்டுக்குள்ள வைக்கிற மாதிரி இருந்தா தெற்கு பகுதியில தெற்கு மத்தியத்துல தாராளமா வச்சுக்கலாம். சரிங்களா? இதையும் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து கார் பார்க்கிங் ஏதாவது அமைக்க போறீங்க, கார் பார்க்கிங்க இந்த ஈசானியத்துல அமைக்கக்கூடாது. ஆனா இந்த பகுதியில இந்த தெற்கு மத்தியத்துல கார் பார்க்கிங் மாரி அமைச்சிக்கலாம். போட்டிகோ மாரி ஏற்படுத்தி இந்த கார்னரா போட்டிகோ போகக்கூடாது. போட்டிகோ மாரி இந்த தெற்கு மத்தியத்துல கார் பார்க்கிங் என்பது தாராளமா ஏற்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஸ்டோர் ரூம் பயன்படுத்திக்கலாம். ஸ்டோர் ரூம் என்பது வரலாம்.
ஆனா இந்த பகுதியை பொறுத்தவரையில கிச்சன் கூட 2ஆம் பட்சமா வரலாம். ஒன்றும் தவறு கிச்சன், ஏன்னா செவ்வாயின் ஆதிக்கம், செவ்வாய் உஷ்ண கிரகம் தான். ஆனா கிச்சன் கூட 2ஆம் பட்சமா வரலாம். செப்டிக் டேங்க் வரலாமா? அது பாத்தீங்கன்னா இந்த தெற்கு மத்தியத்துல வைக்காம கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் செப்டிக் டேங்க் 2ஆம் பட்சமா வழியில தெற்கு பாதை வீடுகளுக்கு ஈஸியா வைக்கணும்ன்றா தெற்கு பகுதியில் வைக்குவாங்க மேக்சிமம். ஆனா தெற்கு மத்தியத்துல கொஞ்சம் சைடு தள்ளி இந்த பகுதியில் வைக்கலாம். 2ஆம் பட்சமா அந்த பகுதியை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். வேற என்ன விஷயம் வரணும்னா ஆள் வீட்டுக்குள்ள போகும்போது ஆள் ஏற்படுத்துறது, இந்த பகுதி ஃபுல்லாவே ஆளா வச்சுக்கிறது, அதுவும் பயன்படுத்திக்கலாம். ஏதாவது ரூம்ஸ் வைக்கும் போது ரூம்ஸ் ஏற்படுத்திக்கலாம். இந்த போய் என்ட்ரன்ஸ் போய் ஃபுல்லாவே இந்த பகுதியில் ரூம்ஸ் போய் ஏற்படுத்துறது, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இது போல நிறைய விஷயங்கள் என்பது இருக்குது. வேற ஏதாவது அவுட் ஹவுஸ் மாரி கட்ட போறீங்க, ஏதாவது நீங்க வெளியில அவுட் ஹவுஸ் மாரி தெற்கு பகுதியில அவுட் ஹவுஸ் மாரி ஏற்படுத்திக்கணும். ஆனா அது அவுட் ஹவுஸ் லெவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட ரொம்ப பள்ளமா போயிடக்கூடாது, ஈவனா இருந்துச்சுனாலே கொஞ்சம் நல்லா சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும். சரிங்களா? டாய்லெட் பாத்ரூம் அந்த பகுதியில வரலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா டாய்லெட் பாத்ரூம் வரலாம். ஆனா அதை அமைக்கும் போது நல்லா கவனமா பார்த்து அமைக்கணும். சில பேர் இந்த இடத்துல வீடு இருக்குதுன்னா இந்த போல ரூம் அமைப்பாங்க, உள்ள என்ட்ரன்ஸ் இருக்கும், இப்படி வந்துட்டு இப்படி டாய்லெட் பார்த்து அமைச்சிருவாங்க. ஆனா டாய்லெட்ல இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டுறணும். ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இந்த பயன்படுத்திக்கிட்டு இப்படி என்ட்ரன்ஸ் இப்படி உள்ள வந்துட்டு இப்படி உள்ள வந்து இந்த இடத்துல வந்து கோப்பை மாரி வச்சிடணும். கோப்பை வச்சு இப்ப வடக்கு தெற்க பார்த்துருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த பகுதி கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும், ரொம்ப காணரா அந்த பகுதியிலுமே வச்சிடக்கூடாது. இந்த விஷயங்கள் பார்த்துக்கணும். தெற்கு மத்திய பகுதியில டாய்லெட் பாத்ரூம் வர்றது எந்த பிரச்சனைகள் என்பது கிடையாது. ஆனா தெற்கு பகுதியை பொறுத்த வரையில கட்டு ஆயிடக்கூடாது, எக்ஸ்டென்ஷனும் பண்ணிடக்கூடாது. அதை நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது போல முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த பகுதியில் அமைக்கலாம். கடை ஏதாவது கட்டுற மாதிரினா தெற்கு பகுதியில சென்ட்ரா இதை கடை மாரி அமைக்க தான் பாத்துக்கலாம். இந்த வடகிழக்குல வடக்கு பகுதியில் கடை கட்டக்கூடாது சொல்லியிருந்தேன். தெற்கு பகுதியில் ஒரு கடை கட்டலாம், ஆனா அந்த கடை நம்ம மேஜரா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப என்னென்ன விஷயங்கள் வரணும்ன்றதை நம்ம பாத்துருந்தோம். இப்ப என்னென்ன விஷயங்கள் வரக்கூடாது அப்படின்றது இருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு இந்த பகுதியில பள்ளமான விஷயங்கள் எதுவுமே வரக்கூடாது. இந்த பகுதியை பொறுத்தவரை பள்ளமான விஷயம், அதாவது போரு, சம்பு, செப்டிக் டேங்க் சென்டரா போடக்கூடாது சொல்ல தள்ளி போடணும்னு சொல்லியிருந்தேன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது வெள்ளு கிணறு, எரிவாயு கிணறு, இது போன்ற விஷயம் எதுவுமே அந்த பகுதியில் வரவே கூடாது. அப்படிதான் வந்துச்சுன்னா நிறைய விதமான கெட்ட தவறான ஏதாவது வழிக்கு போகக்கூடிய விஷயங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுது. குறிப்பா பெண்களுக்கு ஏதாவது, ஏன்னா பெண் வடக்கும் கிழக்கு தெற்கு என்பது பெண்களுக்குரிய ஸ்தானம். அந்த இடத்துல பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட பிரச்சனைகள், ஏதாவது உடல்நல பிரச்சனை ஏற்படுது. தெற்கு பகுதி யமன் பகுதின்றதுனால இது வந்து இறந்தவர்களுக்கு உண்டான பகுதி. தெற்கு சோதரில் தான் வந்து இறந்தவர்கள் படம் மாற்றம்ன்றது வடக்கு பார்த்துருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பகுதியில போய் சாமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூஜை அறை வைக்கிறது, இதெல்லாம் மேஜரா வந்து எடுத்துக்கூடாது. குறிப்பா காலி இடம் வந்து அதிகமா விடக்கூடாது. அந்த விஷயத்தை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். செல்லர் ரூம், ஏதாவது அண்டர்கிரவுண்ட் ரூம் அமைக்கிற மாதிரி இருந்தா அண்டர்கிரவுண்ட் ரூம் அமைப்பாங்க சில இடங்கள், அந்த பகுதியில் அமைக்கக்கூடாது. இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. முக்கியமான விஷயங்களும் வரக்கூடாதுன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன விஷயம் வரணும்னு சொல்லியிருந்தேன். ஃபைனலா என்னென்ன விஷயங்கள் வரக்கூடாதுன்றதை நம்ம பார்த்துருக்கிறோம். போர்ட்ல டீட்டெயிலா இந்த தெற்கு பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த யமன் பகுதிகளில் என்னென்ன விஷயங்கள் வரணும் வரக்கூடாதுன்னு சொல்லி டீட்டெயிலா நம்ம பார்த்தோம் என்று சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக் கொள்கிறேன். நேரடியாக வாஸ்து பார்க்கணும் தொடர்பு கொள்ளக்கூடியவங்க என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம சேனலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. இன்னும் வாஸ்து மட்டும் இல்ல, ஜாதகம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் நியூமராலஜி, குழந்தைக்கு பிசினஸ் எல்லாம் பேர் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல நாள் நேரம் குறிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.